ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு டாப் 5 அடல்ட் சீரிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்டகஸ். ஸோ ஸ்பார்டகஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2010 ஆரம்பித்து 2013 வரைக்கும் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூவாக வந்து ஓடிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 39 எபிசோட்ஸ் வந்து இந்த சீரிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, 3 சீசன் 1 மினி சீசன் வேறு இந்த எபிசோடில் இந்த சீரீஸில் வந்து இருக்குது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்லேவ்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லேவாக வந்து போகிறாரு. போன இடத்துல நம்ம ஹீரோ இவங்களோட கொடுமையெல்லாம் தாங்காமல் எப்படி ரெபல் பண்ணி அந்த இடத்த மீட்டார் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஃபுல் ஸ்டோரியாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி ஒரு செம சீரீஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நியூடிட்டி வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த சீரீஸுக்கு வந்து R-rated சீரீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சீரீஸை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துறாதீங்க. தனியாக உட்காந்து பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்து செருப்பால் அடி வாங்கினா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸு. இந்த சீரீஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க கிடையாது, நம்ம தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப வந்து ஒரு பாப்புலரான சீரீஸ் தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸை பொறுத்த வரையும் கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிங்டம்ஸ் தான். அந்த 7 கிங்டம்ஸ்குள்ளே நடக்கிற அந்த பிட்ரேயல்ஸ், த்ரோனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரோனை பிடிக்கிறதுக்காக நடக்கிற சூழ்ச்சிகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைனை ஃபார்ம் பண்ண ஒரு சீரீஸ் தான் இது. விஷுவல்ஸாகவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, இந்த சீரீஸை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான சீரீஸ். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 8 சீசன் இருக்குது. 7 சீசன் வந்து நல்லா பாப்புலராக தான் போச்சு. ஆனால் கடைசியில் 8வது சீசனில் என்னாச்சுன்னே தெரியல. கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது ஃபைனல் எண்டிங். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் எண்டிங் பிடிச்சிருந்துச்சி, சில பேர்த்துக்கு ஃபைனல் எண்டிங் வந்து பிடிக்கல. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 73 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் வந்து ஓடக்கூடியதாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நியூடிட்டி சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைய தமிழ் டப்புல்லையும் வந்து இருக்குது. ஏன்னா ஜியோ சினிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டப்புலில் வந்து இந்த சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. இல்லை நான் வந்து இங்கிலீஷில் தான் பார்ப்பேன் அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னிகேஷன் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா சீரீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84 எபிசோட்ஸ் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 சீசன் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்க் மூடி அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவுக்கு மூவ் ஆகிறாரு. ஸோ கலிஃபோர்னியாவுக்கு மூவ் ஆன உடனே இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரிங்க் பண்ணுவார், உமனைசிங் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக் அடிக்டாக இருப்பார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் இவரோட லவ்வருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கும். அதனால் வர பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்கிறது தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய நியூடிட்டி வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated சீரீஸ் தான். அதனால் வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாலே அவைலபிளாக இருக்குது, ப்ரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது. வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 4வதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ட்ரூ பிளட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி ஹாரர் ட்ராமா, ஓகேங்களா. ஸோ வேம்பயர்ஸ் பற்றின சீரீஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 7 சீசன் இருக்குது. கிட்டத்தட்ட 80 எபிசோட்ஸ் இருக்குது. 5 சீசன் வரைக்கும் நல்லா தான் போச்சு. மிச்சம் 2 சீசன் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்பவே சொதப்பி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2008 ஆரம்பித்து 2014 வரைக்குமே கண்டினியூ ஆகிருக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க போய் வந்து பார்த்துக்கலாம். இதோட ஸ்டோரி இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேம்பயர்ஸ், அந்த வேம்பயர்ஸ்குள்ளே நடக்கிற வார், ஸோ இதை பற்றி பேஸ் பண்ணால் தான் இந்த ஸ்டோரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூடிட்டியான சீன்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு R-rated சீரீஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. ஸோ தனியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் இஸ் த நியூ பிளாக் அப்படிங்கிற சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.
இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2013 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஒட்டுமொத்த எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 எபிசோட் இருக்குது. 7 சீசன் இருக்குது. மொத்தம் 91 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 hour வரைக்குமே ரன் ஆகும். இந்த சீரீஸோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடிஸ் ஜெயிலு, அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாக கவர் பண்ண ஸ்டோரி தான் இந்த ஆரஞ்ச் இஸ் நியூ பிளாக்கு. ஸோ இந்த சீரீஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா நியூட் சீன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated சீரீஸ் தான். ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே கிரிட்டிக்கலி அக்ளமைடு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து இந்த சீரீஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ உண்மையாகவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 சீரீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து பார்க்கக்கூடிய சீரீஸ் தான். தயவு செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துடாதீங்க. இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து உங்கள் வீட்டுக்கிட்டேயும் நீங்கள் வீட்டம்மாக்கிட்டையும் செருப்பாலடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுநலம் கருதி தான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை தயவு செஞ்சு திட்டாதீங்க. நன்றி.